இப்போ அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, அப்போ அவங்கக்கிட்ட வேற ஐடியா. ஒரே டயத்தில் 6 பேர் ஃபோன் பண்ணுறாங்க, 6 பேர்த்துக்கு 6 விதமாக சொல்லியிருக்கிறோம். இப்போ இதுக்கெல்லாம் இப்போ என்னுடைய சுயம் வேலை செஞ்சிச்சுன்னா அது அப்படி சொல்லாது. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 7000 பேர் குளிக்கிறான். அவன் அத்தனை பேர் குளிச்சான், நான் உண்மையிலேயே குளித்தேன். அவன் குளியல் வேற, என் குளியல் வேற. அதுதான் உன்னுடைய செயல். அந்த வடிவம் பிரகாசிக்க 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 மனித தன்மையில் இருக்க மனம், மூளை, பிரெயின், சுற்றி இருக்கிற படித்தது இதெல்லாம் கீழே போயிடும். இது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இது நிகழப்படணுங்கிறது தான் நம்ம பேசுகிறோம். இந்த உலகத்தில் நிறைய ஞானிகள் பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னு சொன்னதுக்கு காரணமும் ஒரிஜினலுக்கு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நான் சின்ன வயசுலேருந்து 3 வேளை தான் காலை, மத்தியானம், நைட்னு வச்சுருப்பாங்க. அதனால் நான் ஒரு வேளையே 2 வேளைக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவேன். 6 வேளை சாப்பிட்ருக்கேன். அப்போ இன்னைக்கு இந்த 3 வேளையை ஒரு வேளை சாப்பாடு கூட கிடையாது, அதோட குறைவு. அதுக்கு என்னன்னா அது தேவைப்படலை. புரியுதா? அப்போ ஒரிஜினல் ரொம்ப பழமையானது, ஆனால் உன் உடல் ரொம்ப புதுமையானது. உன்னோட சிந்தனை செயல்பாடுகள்லாம் இப்போ இருக்கிற இந்த நவீனத்தோட இருக்கிற செயலாக இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு 3000 ஆண்டுகள் 4000 ஆண்டுகள் பழமையான பல செயல்களை பார்த்த ஒரு நுட்பமானது உன்னோட ஒரிஜினல். இவர் எதுக்குள்ளேயும் அடப்படாமல் போனதுக்கு என்ன காரணம்னா, ஒரிஜினலாக வேலை செஞ்சவன் எந்த புயலுக்குள்ளேயும் சிக்க மாட்டான். ஏன்னா புயலே அவன் தான். நான் நிறைய பேரை அனுப்புறதுக்கே விருப்பம் இருக்காது. ஏன் தெரியுமா? அது யாருன்னு எனக்கு தெரியும். அதுங்க போகும், ஆனால் அதுங்க யாருன்னு எனக்கு தெரியும். அந்த ஃப்ரீயாக மாணவன் விடை கொடுத்து போகல. அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நேற்று நம்ம பேசின டாப்பிக்கில் அறியும் திறன், கண்டறியும் திறன் நான் சொன்னேன். அப்போ எனக்குள்ள கண்டறியும் திறன் எது இருந்துச்சுன்னா, எனக்குள்ள புற சூழலாக இருந்தது தான் கண்டறியும் திறனாக இருந்துச்சு. மனித தன்மையில் இருந்ததெல்லாம் இருந்துச்சுல்ல, அந்த ஐடியா வச்சு தான் அப்பாவை இப்படி ஹேண்டில் பண்ணணும், அம்மாவை இப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒய்ஃபை இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நான் என்ன பண்ணேன், ஒரு ஐடியாலஜி போட்டேன். அப்படி தான் என் வாழ்க்கையை தொடங்கினேன். இந்த உண்மையெல்லாம் ஒய்ஃபுக்கிட்ட டிஸ்கஷன் பண்ணோம்னா சண்டை வந்துடும். அப்போ இதெல்லாம் நடக்காத மாதிரியே நம்ம தவிர்த்துட்டு போயிடணும் அப்படின்னு எனக்குள்ளே அந்த மனித அறிவில் ஒரு ஐடியாலஜி எல்லாம் ஃபார்ம் ஆகி நான் இப்படி தான் என் வாழ்க்கையை திட்டமாக வச்சுருந்தேன், ரன் பண்ணேன். பக்கத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்துக்கிட்டே என் மனைவி ஃபோன் பண்ணும்போது நான் இங்கே இல்லை, நான் தூரத்தில் ஒரு இடத்துல ஒரு சாமியை பார்க்க வந்திருக்கேன்னு கூட நான் சொன்னேன். அதுக்கு என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தா இவன் ஏதாவது குடிச்சு கும்மாளம் போடுவான், அதனால அவள் திட்டுவா அப்படின்ட்டு நான் அங்கே அவளை தயார் பண்ணிக்கிறதுக்கு என்னோட மனித அறிவை பயன்படுத்தினேன். இப்போ அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, அப்போ அவங்கக்கிட்ட வேற ஐடியா. ஒரே டயத்தில் 6 பேர் ஃபோன் பண்ணுறாங்க, 6 பேர்த்துக்கு 6 விதமாக சொல்லியிருக்கிறோம். இப்போ இதுக்கெல்லாம் இப்போ என்னுடைய சுயம் வேலை செஞ்சிச்சுன்னா அது அப்படி சொல்லாது, அது அங்கே அப்படி இருக்காது. அப்போ என்னோட சுயம் அங்கே இல்லை. அப்போ நான் அப்படி இருந்த ஒருத்தனை என்னோட சுயம் அப்படியே கசிஞ்சு ஒரு இடத்துல அது அப்படியே கொஞ்சம் இந்த தியானமாக பெருக்கெடுத்து அதுக்குள்ளே இருக்கிற செயல் எல்லாத்தையும் அது சரி செஞ்சிச்சு. அப்போ அந்த மனித தன்மையில் இருக்கிறது எல்லாம் ஒன்று ஒன்றா அகண்டுச்சு. அப்போ என்னுடைய சுயம் ஒரிஜினலாக என்னன்னா கெயிட் பண்ணுச்சு. ஊரே இதில் போகிறாங்கன்னா அதில் போகாத, ஸ்டாப் அப்படின்னுச்சு. நான் நின்றுக்கிட்டேன். எனக்கு கடவுள் நிறுத்தலை, என்னுடைய சுயம் ஸ்டாப் அப்படின்னுச்சு. நான் நின்றுட்டேன். நீ இப்படி போ அப்படின்னுச்சு. அங்கே எவனுமே போனது போ. நான் அப்படியே போனேன். அங்கே பார்த்தா ஒரு குகை தெரிஞ்சிச்சு. அங்கே போய் உட்காரு, பயமா இருக்கு, சும்மா உட்காரு. ஒரு நாள் உட்காந்து வந்துரு போனேன், வந்துரு போனேன் வந்துரு. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், இந்த மாதிரி எனக்கு இதை அமானுஷமான விஷயம்னு ஒரு ரைட்டர் சொல்லுவாங்க ஒரு வாழ்க்கையில் நடந்ததுன்னு. ஆனால் இது ஒரிஜினாலிட்டி. அப்போ எனக்கு குச்சி தேவைப்படல, செல்போன் தேவைப்படல, 6-7 நண்பர்கள் தேவைப்படலை. பல காடுகளுக்கு பல மலைகளுக்கு நான் தொடர்களுக்கு போயிருக்கேன். ஆனால் எல்லாத்துக்கும் எந்த ரெஃபரன்ஸும் இல்லை. அந்த ஒரிஜினல் அது கேட் பண்ணுச்சு. என் வாழ்க்கையில் மறக்க முடியாது பாவநாச நதியில் நான் குளிச்சது. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 7000 பேர் குளிக்கிறான்.
அவன் அத்தனை பேர் குளிச்சான், நான் உண்மையிலேயே குளிச்சேன். அவன் குளியல் வேற, என் குளியல் வேற. அந்த என் குளியலுக்கு காரணம் அவன் பார்க்கிற அந்த நதி, அவன் மனித அறிவுல இருந்து பார்த்துட்டான். என்னுடைய ஒரிஜினல் இந்த நேரத்துல இந்த டயத்துல அந்த இடத்துல போய் தண்ணியில நின்னு, அப்படி போய் நிற்கும் போது தண்ணி தான் அது, வெறும் தண்ணி, வெறும் பாறை. ஆனா எனக்கு குளிச்சுட்டு அப்படி வெளியில வரும்போது நான் வேறையா இருந்தேன். அதை என்னால மட்டும்தான் உணர முடியும். அதை நான் அந்த இடத்துல என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. 110 டிகிரி ஜுரம் எனக்கு. ஆனா அதை நான் போன போது நடிகர் சிவகுமார் வீட்டுக்கு எதிரில் நான் ஸ்டே பண்ணியிருக்கிறேன். என்னோட ஒரிஜினல் சொல்லுது, போ, அது கைட் பண்ணுது, நீ வா. அப்படி ஒரு வாழ்க்கையில நான் அற்புதத்தை பல இடங்களை நான் அனுபவிச்சிருக்கிறேன். அப்ப அந்த செயல்ல என் வாழ்க்கையில ஒரு பெரிய சேஞ்ச். அதே மாதிரிதான் என் லைஃப்ல இருக்கிற எல்லா சேஞ்சும் உருவானுச்சு. அப்பதான் அது சொன்னுச்சு, அது ஒரிஜினலா அது தயார் பண்ணுது. அதான் ஒரிஜினாலிட்டி, அதான் உன்னுடைய ஒரிஜினல், அதான் உன்னுடைய சோல், அதுதான் உன்னுடைய செயல். அந்த வடிவம் பிரகாசிக்க 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 மனித தன்மையில் இருக்க மனம், மூளை, பிரெயின், சுத்தி இருக்கிற படிச்சது இதெல்லாம் கீழே போயிடும். அப்ப நீ பிரகாசமா அப்படி மேல வருவ. அப்ப நீ படிச்சு வச்ச எதுவுமே உனக்கு தேவைப்படாது, எல்லாத்தையும் ஓரமா வச்சிருவ. ஆனா நீ பேரானந்தமா இருப்ப. இந்த உலகத்திலே எத்தனை கோடி கொடுத்தாலும் அதுல உனக்கு சந்தோஷம் கிடைக்காத சந்தோஷம் அங்க கிடைக்கும். ஒரு கண்ணீர் துளி அப்ப வரும் கண்ணுலேருந்து வடிஞ்சு. அப்ப உண்மையான அந்த சந்தோஷத்தை நீ உணர்வு. இது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இது நிகழப்படணுங்கிறது தான் நம்ம பேசுறோம், நம்ம சொல்றோம், இதுதான் கைட் பண்றோம். இதுதான் அவங்களுக்குள்ள பல செயல் வடிவத்துல எனக்கு கைட்லைன்ஸ் கொடுக்கப்படுது. இதை வச்சுதான் நான் சொல்றேன். இதுதான் ஒரிஜினல். அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. இதுக்கு ரெஃபரன்ஸா இந்த உலகத்துல நிறைய ஞானிகள் பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னு சொன்னதுக்கு காரணமும் ஒரிஜினலுக்கு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கு கைடன்ஸ் தேவையில்லை, அதை யாரும் வழிநடத்த தேவையில்லை, அதுக்கு யாரும் எந்த அறிவுரை செய்ய வேண்டியதில்லை, அதுக்கு எந்த புக்கும் ரெஃபரன்ஸ் தேவையில்லை. அதுக்கு அவ்வளோ திறன் இருக்கு. அதுக்கு என்னன்னா ஒரு காந்த மாதிரி இந்த யூனிவர்சல்ல இழுத்து உள் வாங்கி வச்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அதுதான் நான் கத்துக்கிட்டேன். என்ன கத்துக்கிட்டேன்னா, தூக்கம் மனிதனா இருந்தா வருது, மனிதனா இருந்தா பசி வருது, மனிதனா இருந்தா ஆசை வருது, மனிதனா இருந்தா தேடுதல் வருது. இது என்னன்னா அதுல இருந்து ரிசீவ் பண்றதுனால அதோட எனர்ஜினால மனிதனால கிடைக்கப்படுற எல்லா சுகத்தையும் இது தவிர்க்குது. மனிதனால கிடைக்கப்படுற உணவு தவிர்க்குது, மனிதனால கிடைக்கப்படுற அந்த இச்சை தவிர்க்குது, மனிதனால கிடைக்கப்படுற இது எல்லாத்தையும் அது அப்படியே அவாய்ட் பண்ணுது. அப்ப அந்த எனர்ஜி அதை அப்படியே வச்சிருக்கு. அப்ப ஒரு 2 hours தூங்குனா கூட இந்த உடலும் செட் பேக் ஆக மாட்டுது, அதுவும் செட் பேக் ஆகும். அப்ப உணவை ஒரு 3 வேளை நான் சாப்பிட்டேன், ஆனா அது 6 வேளைக்கு சமமா நான் சாப்பிட்டேன். நல்லா சாப்பிடுவேன். நான் சின்ன வயசுல இருந்து 3 வேளை தான் காலை மத்தியானம் நைட்னு வச்சிருப்பாங்க. அதனால் நான் ஒரு வேளையே 2 வேளைக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவேன். 6 வேளை சாப்பிட்ருக்கேன். அப்போ இன்னைக்கு இந்த 3 வேளையை ஒரு வேளை சாப்பாடு கூட கிடையாது, அதோட குறைவு. அதுக்கு என்னன்னா அது தேவைப்படலை, அதுக்கு கம்பலே கிடையாத ஒரு சூழலுக்கு அதுவா மாறி இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா அதுக்கு ரிசீவ் ஆகிற விஷயம் அந்த எனர்ஜியை கொடுக்குது. அப்ப அந்த எனர்ஜி கொடுக்கலன்னா இந்த உடல் ட்ராப் ஆயிடும், இந்த உடல் புட்டுக்கிட்டு விழுந்துடும். இதுதான் விஷயம். இதை ஒரு 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 ஞானிகிட்ட இருந்து உணர்ந்து இதுதான் நமக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்த கிடைச்சிச்சுன்னா நீ ஒரிஜினலா உன்னுடைய செயல்ல இருந்து நீ வேலை செஞ்சிருவ. அப்ப நீ அங்க இருப்ப. புரியுதா? அப்ப நாங்க எல்லா ஞானிக்குள்ளேயே என்ன சொல்றோம்னா, இந்த உன் பேரு இது உன்னுடைய ஒரிஜினல் இல்லை. இப்ப இந்த உடல் நீ தற்காலிகத்துக்கு எடுத்திருக்கிற, உன்னுடைய ஒரிஜினல் என்பது ரொம்ப பழமையானது. இப்ப நீ ஏன் வச்சுக்க, ஒரு பண்டைய காலத்துல சீனாவில் ஒரு பெரிய ஆளா இருந்திருக்கலாம், அது உனக்கு தெரியாது. அதான் பிரச்சனை. புரியுதா? அப்போ உன் ஒரிஜினல் ரொம்ப பழமையானது, ஆனா உன் உடல் ரொம்ப புதுமையானது.
உன்னுடைய சிந்தனை செயல்பாடுகள்லாம் இப்ப இருக்கிற இந்த நவீனத்தோட இருக்கிற செயலா இருக்கு. ஆனா உள்ள இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு 3000 ஆண்டுகள் 4000 ஆண்டுகள் பழமையான பல செயல்களை பார்த்த ஒரு நுட்பமானது உன்னுடைய ஒரிஜினல். அப்போ உன்னுடைய ஒரிஜினல் வெளியில வராதனால அந்த செயல்படுத்த முடியல. இது உண்மையான செயல்பாடுகள். இது எல்லாத்துக்கிட்டே இருக்கு. அதனாலதான் அவங்களுடைய ஒரிஜினாலிட்டிலேருந்து வேலை செய்ய முடியாதனாலதான் அவங்க ஏதோ ஒரு சம்டைம் மிஸ்டேக் பண்றாங்க. நான் சொல்றத உணர முடியல அவங்களால. அவங்க இந்த குரு அந்த குருன்னு இல்லை. நீ எந்த குரு வேணாலும் உலகத்துல பாரு, உன்னுடைய ஒரிஜினல் வேலை செய்தா அதை மட்டும் என்ன சொல். உன் ஒரிஜினல் தான் வேணும். என் போதனைகள் என்னுடைய ஒரிஜினல் வெளியில வந்துச்சு பாரு, அதனால உனக்கு ஹெல்ப்பா இருக்குன்னு தான் அது புஷ் பண்ணி என்னை பேச வைக்கிறாங்க. இதுதான் என்னுடைய செயல்பாடுகள். இல்லை வேற எதுவுமே. நீ என்னுடைய ஃபைனல் எண்டில் பார்க்கும்போது, என்னோட லைஃப் முடியும் போது நீ நிச்சயமா உணர்வ. இவர் எதுக்குள்ளேயும் அடப்படாம போனதுக்கு என்ன காரணம்னா, ஒரிஜினலா வேலை செஞ்சவன் எந்த புயலுக்குள்ளேயும் சிக்க மாட்டான். ஏன்னா புயலே அவன் தான். அதனால அது உங்களுக்கு அந்த லேட்டா என்னுடைய கடைசி எண்டு பிரிகிற ஒரு நாள், ஒரு ஸ்டேஜ் வரும்பாரு. அப்ப என்னுடைய growth எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களால உணர முடியும். இப்ப பல்வேறுபட்ட சூழல்கள்ல அது உங்களுக்கு ஒரு இது இப்படி ஆகலாமா, அப்படி மாறலாமா, இப்படி மாறலாமா அப்படிங்கிறது உள்ள இருக்கும். நீ என்ன தாட் ப்ராசஸ்ல ஒரு நல்ல குருவா என்ன குருவான யோசிக்கிறதுலாம் உன் ஒரிஜினல் யோசிக்கல. உன் ஒரிஜினல் தான் எனக்கு ஏதோ புஷ் பண்ணி கொஞ்சம் கசிஞ்சதுனால என்னை பார்க்க வச்சிருக்கு. நான் நிறைய பேரை அனுப்புறதுக்கே விருப்பம் இருக்காது. ஏன் தெரியுமா? அது யாருன்னு எனக்கு தெரியும். அதுங்க போகும். ஆனா அதுங்க யாருன்னு எனக்கு தெரியும். அந்த ஃப்ரீயா மாணவன் விடை கொடுத்து போகல. அப்ப நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அதுங்க அழுவ முடியாது. நான் கசிஞ்சிருக்கேன் பாரு. என் லைஃப்ல இது ஒரிஜினல், இது இப்படியாப்பட்டது, இதுக்கு நான் ஏதாவது பெருசா ஒன்று பண்ணணும். ஆனா சூழல் பாரு, அது ஒரிஜினல், அது உள்ளே இருக்கிறது வெளியில வராதனால அதுக்கு என்னையே யாருன்னு தெரியாம போகுது பாரு. இது எவ்வளவு பெரிய டிஸ்டர்பன்ஸான வாழ்க்கையில விஷயம் அப்படின்னு நான் பல நாள் பல பேர்த்த பத்தி நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். புரியுதுங்களா? அது எனக்கு தெரியும். அதை நான் வெளிப்படுத்தவே மாட்டேன். அவங்க கிட்ட வெளிப்படுத்தினா அவங்க ஏற்கனவே ஏதோ ஒண்ணு பண்ணது, நான் அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி நிக்க கூடாது. அந்த ஒரிஜினலாகவே அது வந்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ளேருந்து வேலை செஞ்சு அப்படி வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான் இதோடைய ஒரு போராட்டம் அப்படின்னு நான் கருதுறேன். புரியுதா? அப்ப என்ன பல பேரு பல ஆசிரமத்தை பத்தி நான் பேசியிருக்கிறது, அவங்க அதை பல கணக்குகள் போடுறாங்கன்னா அவங்க ஒரிஜினலா இருந்தா நான் யாருன்னு அவங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியும். அவங்க ஒரிஜினல் நான் பேசும்போதே ஆஹா அப்படின்னு அது தெரிஞ்சிருக்கும். அது ஜட்ஜ் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு காரணம் அங்க பல பல ஆட்கள் உள்ள இருக்கிறான். ஒரு மனிதனுக்குள்ள பல ஆள் இருக்கான், பல ஐடியாஸ் இருக்கு, பல தாட்ஸ் இருக்கு, பல எண்ணங்கள் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப அவன் அதுக்குள்ள அவன் அப்படியே மீண்டும் மீண்டும் என்ன பண்றான்னா தன்னையே குழப்புறான். தன்னையே ஒரு ஒரு தெளிய வைக்கிறதுக்கோ ஏதோ ஒரு ட்ரை பண்ணிக்கிறான். எனக்கு தெரியும் ஒரிஜினலா ஒண்ணு வெளியில வருதுன்னா அது தெரியும். சில கோயிலுக்கு போறோம், சில சமாதிக்கு போறோம், சில குகைகளுக்கு போறோம், சில மலைகளுக்கு போறோம். அங்க போன உடனே எனக்கு அதுக்குள்ள கனெக்ஷன் எப்படி சொல்லுங்க? நான் சதுரகிரிக்கு போறேன். அங்க போன உடனே அந்த குகைக்கு எனக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன். என்னன்னா அதோட ஒரிஜினல் வெளியில வருது, நான் என்னுடைய ஒரிஜினல் வெளியில வருது. ரெண்டு பேரும் சந்திப்பு நிகழுது. ஒரு சமாதிக்கு போகும்போது அப்படி நிகழுது. ஒரு மரத்துல போய் உட்காந்து தியானம் பண்ணும்போது அங்க மரத்துக்குள்ள எவன் அந்த இடத்துல உட்காந்தானா அவனுடைய சோல் அப்படியே அந்த ஆறாவா வெளியில வருது. இதுதான் அந்த ஒரிஜினாலிட்டி. புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயம். இது புரியாது. ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் புரியலாம்.